அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மேடே அழைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேடே அதாவது நேத்து நமக்கு ஒரு துயரமான சம்பவம் ஒண்ணு நடந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏர் இந்தியாவினுடைய அ ஏஐ 171 அப்படிங்கிற இந்த விமானம், அதனுடைய வகை பார்த்தீங்கன்னா, Boeing 787 வகையைச் சேர்ந்தது. Boeing அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் அந்த ஏர்கிராஃப்ட்ட உருவாக்குனவங்க. சரிங்களா? இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, நேத்து அகமதாபாத் அ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் வந்து நமக்கு டேக் ஆஃப் ஆகுறப்ப ஏதோ ஒரு ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள்னால ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல போய் மோதி விபத்துக்கு உள்ளானதுல கிட்டத்தட்ட 242 பயணிகள்ல 241 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அது இல்லாம அந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில போய் விழுந்தனால, அங்க இருக்கக்கூடிய விடுதி மாணவர்களும் அதிகமான அளவுல பாதிக்கப்பட்டு 7, 8 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த மாரியான ஒரு துயரச் சம்பவம் அப்படிங்கிறது நேத்து இந்தியாவுல நடந்து முடிஞ்சது. சரிங்களா? இந்த விமானத்துடைய பேர் தான் ஏர் இந்தியா 171 அப்படிங்கிறது. இது என்ன ரக விமானம் அப்படின்னா, போயிங் ரக விமானம். இந்த போயிங் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? மொத்தமா இதுல 296 பேர் வந்து உட்கார முடியும். எரிபொருள் அளவு பார்த்தீங்கன்னா, 1,00,000 லிட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் வந்து டேங்க் ஃபுல்லா இருந்தனால தான், மேலே எழும்ப முடியாம அப்படியே கீழ விழுந்து வெடிச்சிருச்சு. ஆ டேங்க் ஃபுல்லா இருந்தனால தான் என்ன ஆயிருக்கு, நம்மளால அ அந்த வெடிப்பு சத்தம் அதிகமா இருந்திருக்கு. அதனால தான் மக்கள் யாரும் உயிரோட வெளிய தப்பிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்கு. இந்த துயரச் சம்பவத்த ஒட்டி தான் நமக்கு இந்த மேடே அப்படிங்கிற இந்த வார்த்தையும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? மேடே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல்ல போகக்கூடிய கேப்டனோ, இல்ல ஒரு ஒரு ஏரோப்ளேன ஓட்டக்கூடிய விமானியோ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அது யாராவது வெளிய ஆட்கள் வந்து காப்பாத்துனா மட்டும் தான் அவங்கனால பிழைக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் அப்ப மேடே, மேடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி சிக்னல வந்து கப்பல்ல போறவங்களும், அ ஏர்கிராஃப்ட்ல போறவங்களும் தான் வந்து இத அதிகமா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த மேடே அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைய தான் குறிக்குது. ஓகேங்களா? உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைய குறிக்குது. இந்த சொல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு வார்த்தையான மைடர் அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? மைடர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை. மெய்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெய்டர், மெய்டர் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அது தான் அப்படியே வந்து காலப்போக்குல மேடே அப்படின்னு சொல்லி மாறிருச்சு. ஓகேவா? 1920கள்ல தான் முதல்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. அதன் பின்னர் வந்து உலக அளவுல வந்து இது மேடே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா 3 தடவ சொன்னா அது ஏதோ ஆ எமர்ஜென்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அழைப்பை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலுடைய கட்டளை அதிகாரி, விமானி அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிற செய்திகள குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு. ஓகேங்களா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார அமைப்பு தான் இந்த ஒரு ரிப்போர்ட்ட வந்து வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 148 நாடுகளுக்கு போன வருஷம் 2024ல 129வது இடத்துல இருந்திருப்போம். இப்ப 148 நாடுகளுக்கு 131வது இடத்துல வந்து இருக்கோம். சரிங்களா? இப்ப 2 இடம் வந்து நம்ம மோசமா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐ மீன் பின்தங்கிய நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு 4 இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்கு. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, எக்கனாமி, எஜுகேஷன், ஹெல்த் அடுத்தது பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் சரிங்களா? பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க இல்லையா? எக்கனாமி, எஜுகேஷன், ஹெல்த், பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் இந்த 4 இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இதுல இந்தியாவோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 134 ரேங்க்ல இருக்கோம். இந்தியாவோட ஸ்கோர் வந்து 64.1% அதாவது 100% ஜெண்டர் கேப்பே இல்லாம ஜெண்டர் ஈக்குவலா இருக்கணும். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜெண்டர் கேப் அளவு வந்து 64%ல இருக்கு. அதாவது இன்னும் 36% ஜெண்டர் கேப்ப நம்ம குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரேஷியோல குடுத்துருக்காங்க. ஸோ, அ சிறந்த மாநிலமாக ஐ மீன் சிறந்த நாடாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசம். ஓகேங்களா? வங்காளதேசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலேயே சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. போன வருஷம் ரேங்கிங்ல 75வது இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 24வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு பெரிய முன்னேற்றத்த வங்கதேச நாடு கண்டிருக்கு. சரிங்களா? கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏல முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.